சங்கீதம் 91 பாருங்க. சங்கீதம் 91ல 14, 15, 16 வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சங்கீதம் 91 14, 14 இருந்து 16 முடிய 3 வசனங்களை யாராவது சத்தமா வாசிக்கலாமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். யாரு கூட இருக்க விரும்புகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே. அப்ப நம்ம வாழ்க்கையில விடுவிக்கப்படணும், உயர்த்தப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன செய்யணும்? அவரை எப்படி தேடணுமா? வாஞ்சையாய் தேடணுமா? சமயம் கிடைச்சா தேடணும் சொல்லி இருக்கா? நேரம் கிடைச்சா தேடுங்கன்னு சொல்லி இருக்கா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தேடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? வேதம் என்ன சொல்லுது? நீங்க தேவனை எப்படி தேடணுமா? நீங்க வாஞ்சையாய் தேடினால் அவர் நம்மளை விடுவிப்பதற்கு வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை உயர்த்துவதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரும்பாலும் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட ரொம்ப அன்பா பாசமா இருக்கிறவங்கள நம்ம நேசிக்காம இருக்க முடியுமா? நம்மள ரொம்ப அன்பா நேசிச்சு நெருக்கமா பழகி விசாரிக்க கூடிய நண்பர்களை, உறவுகளை நம்ம நேசிக்காம இருக்கோமா? நம்ம அவங்களை விசாரிக்காம இருக்கோமா? நம்ம அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கோமா? அவங்களுக்காக சில தியாகம் பண்ணாம இருக்கோமா? சில காரியங்களை விட்டு கொடுக்காம இருக்கோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளே பாவியாகிய நம்மளே, குறைகள் உள்ள நம்மளே, நமக்கு உதவி செய்கிற, நம்ம நேசிக்கிற, நம்மளிடத்துல அன்பா இருக்கிறவங்களுக்கு நம்மளும் நேசிக்கணும், நம்மளும் உதவி செய்யணும், நம்மளும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குமே. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்தவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அன்பாகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே. நீங்க தேடினாலும் உங்க மேல அன்பாதான் இருப்பாரு. நீங்க தேடாம பின்வாங்கி போனாலும் அந்த அன்பு என்ன செய்யாது? குறையவே. ஏன்னா அவர் மாறாதவர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்னா, நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றைக்குமே அவர் என்ன செய்ய மாட்டாராம்? எதுல இருந்து மாற மாட்டார் தெரியுமா? அவர் அன்புல இருந்து மாறவே மாட்டார். அதனாலதான் வேதம் தெளிவா சொல்லுது, அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை அதிகமாய். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாவிகளை வெறுப்போம். நம்மளுடைய அன்பு அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறோம், நான் அன்பான ஒரு பெண், நான் அன்பா இருக்கேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அன்பா இருக்கேன்னு நம்ம சொல்றோம்ல. பாவிகளை நேசிக்க முடியுதா? துரோகிகளை நேசிக்க முடியுதா? தீங்கு செஞ்சவங்களை நேசிக்க முடியுதா? நம்மளை வேதனைப்படுத்தவங்களை நேசிக்க முடியுதா? நம்மளை கண்டிப்பா முடியல. உண்மைதானே? முடியல. எப்ப முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போதுதான் அவங்களை என்ன செய்ய முடியுது? நேசிக்க, மன்னிக்க, அவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களுக்கு கொடுக்க முடியுது. இதுதான் நம்ம. ஆனா ஆண்டவர் நம்மள நாம் பாவத்துல இருக்கும் போதே, நம் பாவிகளாய் பிறந்த போது, ஏன்னா சங்கீதம் 51ல என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார். நம்ம கருவறையில நம்ம கருவா உருவாகும் போது நம்மளை எப்படிதான் கற்பம் தரிக்கப்படுறோம்? பாவத்தினால கற்பம் தரிக்கப்படுறோம். அப்ப நம்ம பிறக்கும் போது நம்மளுடைய பிறவியில என்ன இருக்கு? ஆனா உங்களையும் என்னையும் கருவறையிலேயே தாங்குகிறவராய், தப்புவிக்கிறவராய், சுமக்குகிறவராய்,
ஏந்துகிறவராய் இருக்கிறார்னு நம்ம ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்ல. அவர் அப்ப நம்ம பாவத்துல கற்பம் தரிக்கும் போது, பாவத்துல நம்ம உருவாக்கப்படும் போது நம்ம மேல அன்பு கூர்ந்த தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தெய்வம், ஹல்லேலூயா. அவர் மாறாத தெய்வம், ஆமென். ஏன் அப்படின்னா அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். அவர் சுபாவம் மாறாதுங்க, அவருடைய சிந்தை மாறாது. நம்மளுடைய சுபாவம் எல்லாம் மாறிடும். ஆமாதான், என்னுடைய சுபாவம் மாறும், என்னுடைய பேச்சு மாறும், என்னுடைய பழக்க வழக்கம் மாறும், என்னுடைய கிரியைகள் மாறும். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர் ஊற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவர் கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல, விருப்பம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணுங்கிறது அவருடைய நோக்கம். அதுல அவர் மாறாதவராய் இருக்கிறார். இல்லைன்னா எப்பவோ தேவனுடைய வருகை வந்திருக்கும். நீங்களும் நானும் மாறணும், இன்னும் உங்களை போல என்ன போல இருக்கிற ஜனங்கள் மாறணுங்கிறதுக்காக தான் அவருடைய வருகை என்ன செய்யப்படுகிறது? தாமதம். ஏன் தாமதம்? ஏன் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது? ஏன் நமக்கு விடுதலை கிடைச்சது? ஏன் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது? அப்படின்னா அவர் அன்பான தேவன். அந்த அன்பா இருக்கக்கூடிய அந்த தெய்வம் இதுவரைக்கும் மாறாதவராய், இதுவரைக்கும் பொய் சொல்லாதவராய், இதுவரைக்கும் அந்த வார்த்தையை மீறாதவராய் உங்க மேலேயும் என் மேலேயும் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் என் மேல அன்பா இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் அன்பா இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ சமூகத்துல தேவ பிள்ளையாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இடத்துல நாம் எப்படி இருக்க வேண்டுமா? வாஞ்சையா இருக்க வேண்டும். அவரை தேடுவதில் வாஞ்சை வேண்டும், ஜெபிக்கிறதுல வாஞ்சை வேண்டும், விசுவாசிக்கிறதுல வாஞ்சை வேண்டும், அவரோடு இணைந்திருக்கிறதுல, அவரோடு உறவாடுவதில்ல என்ன வேணும்? வாஞ்சை வேணும். போன் நோன்றதுக்கு வாஞ்சை இருக்கா? உண்மையை சொல்லிருங்க. போன் பயன்படுத்த வாஞ்சை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஐயோ இன்னைக்கு போனே எடுக்கல, ஐயோ இன்னைக்கு நெட்டு ஃபுல்லா வீணா போயிடும், ஐயோ இன்னைக்கு போன்ல ஒண்ணுமே பார்க்கல. கவலை இருக்கா இல்லையா? இருக்குதானே? வாஞ்சை இருக்குதானே? ஐயோ என் கணவருக்கு சோறாக்கி வைக்கணும், ஐயோ என் கணவருக்கு அதை பண்ணி, என் பிள்ளைக்கு இதை பண்ணி வைக்க. ஏன் நம்ம யாரு மேல அன்பா இருக்கோமோ அவங்க மேல நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? வாஞ்சையா இருக்கிறோம். ஆமென். எப்படி இருக்கிறோம்? அப்ப தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால அவரை நம்மளை ரட்சிக்கணும் சொல்லி வாஞ்சையா இருக்கிறார், நம்மளை விடுவிக்கணும் சொல்லி வாஞ்சையா இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கணும் சொல்லி வாஞ்சையா இருக்கிறார், நம்மளை உயர்த்தணும் சொல்லி வாஞ்சையா இருக்கிறார், நம்மளை பரிசுத்தமாக்கணும் சொல்லி வாஞ்சையா இருக்கிறார், அவருடைய சாயலாய் மாற்றணும் சொல்லி வாஞ்சையா இருக்கிறார். அவருடைய வாஞ்சை தான் இன்றைக்கு நம்மளோட போராடி கொண்டே இருக்கிறார். பல சூழ்நிலை, பல நெருக்கம், பல ஒடுக்கம், பல உபத்திரவம், பல பலவீனத்துக்கு மத்தியில நம்மளை மாற்றுவதற்கான சூழ்நிலைகளை கொடுத்து நம்மளை மாற்றுவதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்படி அவர் மேல வாஞ்சையா இருக்கிறோம்? அந்த எந்த அளவுக்கு நம்ம அவர் மேல வாஞ்சையா இருக்கிறோம் நிதானிச்சு பார்க்கோமே. ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் பூரணமான விடுதலை இல்ல? பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, பலவீனத்துல இருந்து, போராட்டத்துல இருந்து, குறைகள்ல இருந்து ஏன் நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலன்னா நம்ம இன்னும் அவர் எதிர்பார்க்கிற வாஞ்சை நமக்குள்ள என்ன செய்யல. ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். அவர் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். விடுவிப்பேன். உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில விடுதலை வேணும்? கர்த்தரை தேடுகிற ஜனமே, உங்க குடும்பத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, உங்க சரீரத்துல, உங்க ஆத்மாவுல, உங்க ஆவியில எந்தெந்த பகுதியில விடுதலை இல்லாம போராடுறீங்க? எந்தெந்த பகுதியில சமாதானம் இல்லாம போராடுறீங்க? எந்தெந்த பகுதியில ஆறுதல், நிம்மதி இல்லாம போராடுறீங்க? எந்தெந்த பகுதியில பரிசுத்தம் இல்லாம போராடுறீங்க? அதை விடுவிக்க தேவனால் மாத்திரமே கூட